சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, தாயே, கொஞ்சம் அமைதியா இருமா. நீ நல்லா இருப்ப. நீ உட்கார்ந்து படிக்கிற வேலையை பாரு. சின்னையா, சந்தோஷ் சார் தான் கூப்பிடுறாரு. குடு குடு, நானே பேசுறேன். இந்தா இத புடி புடி. ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் அழகு, நல்லா இருக்கேன். நானே உங்க வீட்டு வெளியில தான் நிக்கிறேன். கெஸ்ட் ஹவுஸ் போயிருந்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு. ஈஸ்வரி எங்கேயாவது வெளில போயிருக்காங்களா? சார், நானு ஈஸ்வரி இங்க பெரிய வீட்டுல, எங்க வீட்டுல இருக்கோம். ஈஸ்வரி இங்க படிச்சுக்கிட்டு இருக்கா. இருங்க, நானே வந்து உங்களை கூட்டு வர்றேன். சரி அழகு, வாங்க. இருங்க ஈசு, நான் போய் கூட்டு வந்துடுறேன். துர்கா அக்கா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. அக்கா. அண்ணே. வாங்க தம்பி. அண்ணே, நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. தம்பி, என் மனசுல எதுவுமே இல்ல. நீங்க ஏன் அத பத்தி யோசிச்சு இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வழக்கம் போல உங்க வேலையை பாருங்க, அது போதும். சரி அண்ணே, நான் கலெக்ஷனுக்கு கிளம்புறேன். வரந்துருக்கா? வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வரேன். சித்தப்பே, சித்தி, இருங்க. அம்மா, இவர்தான் சந்தோஷ் சார்மா. ஈஸ்வரிக்கு IPS ஆகிறதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காருல, அது இவர்தான்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு மேம். நீங்க உங்க மருமகளுக்கு பண்றது ரொம்ப பெரிய விஷயம். உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது மேடம். எங்களுக்கு எதுக்கு பாராட்டு தம்பி? நீங்களும் உங்க பையனும் ஈஸ்வரி IPS படிக்க வச்சு அவங்களோட எதிர்காலத்தையே புதுசாக்கிட்டீங்க மேடம். தம்பி, ஈஸ்வரி IPS ஆகணுங்கிறது என் சம்பந்தியோட கனவு, லட்சியம். எப்போ அந்த கனவு எங்களுக்கு தெரிஞ்சதோ அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதானே எங்களோட கடமை. அதான் ஈஸ்வரி IPS ஆகிற அந்த நாளை எதிர்பார்த்து நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். மேடம், அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஆனா தம்பி, அவளோட லட்சியத்துக்கு இப்ப நீங்க கூட இருக்கீங்க பாருங்க, அதுதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க கூட இருக்கிறதே அவங்க அப்பா செஞ்ச பாக்கியம்தான், அவரோட ஆசிர்வாதம் தான் இது எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மேடம், உங்க மருமகளோட லட்சியத்துக்கு துணையா இருக்க வேண்டியது உங்களோட கடமை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதே மாதிரிதான் மேடம் இதுவும் என்னோட கடமை தான். கடமை மட்டும் இல்ல, கடன். நேர்மையான போலீஸா வாழ்ந்து இறந்த சண்முகம் சாருக்கு நான் செய்யற ஒரு மரியாதை. தம்பி, ரொம்ப நல்லா சொன்னீங்க தம்பி. உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க தம்பி. நான் ஒருத்தன் பாருங்களேன், நீங்க பேசிக்கிட்டு இருந்ததுல இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தவே மறந்துட்டேன். இவங்க என் சித்தப்பா, சித்தி. இவங்க என் அத்தை, மாமா. வணக்கங்க. மங்கையத்த, ஒரு நிமிஷம் வாங்க. இவங்க மங்கையத்த, என் அத்தை. வணக்கம்மா. ஈஸ்வரி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா தம்பி. சார், அங்க மங்கையத்த பக்கத்துல இருக்கிறது அவங்க பொண்ணு. அவ பேர் ரம்யா. பக்கத்துல இருக்கல அவ பேர் திவ்யா, கிரிஜாத்த பொண்ணு. வணக்கங்க. வணக்கங்க. இதுதான் சார் எங்களுடைய குடும்பம் பல்கலைக்கழகம். அழகு சுந்தரம், ஈஸ்வரி மேலதானே இருக்கா? தம்பி மேல கூட்டிட்டு போ. சரி வாங்க சார். ஓகே, வரேம்மா.
சரிங்க அண்ணி, நான் கலெக்ஷன் கிளம்புறேன். கிளம்புங்க தம்பி. இங்க வாங்க ஏய் வாங்க. என்ன கிரிஜா? இங்க ஒருத்தன் இருக்கிறதையே நான் சுத்தமா மறந்துட்டேன். நல்ல சமயத்துல இவன் வந்து எனக்கு ஞாபகப்படுத்திட்டான். என்ன சொல்ற? இவன் ஈஸ்வரிக்கு பாடம் எடுக்க வந்திருக்கான்ல, இவனை வச்சே நான் அவளுக்கு பாடம் எடுக்க போறேன். இங்க பாரு, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி சொதப்பி வச்சிடாத. நான் புல்லட் குமாரை வச்சு ஈஸ்வரிக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். நீ கொஞ்சம் சைலண்டா இரு, புரியுதா? இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த சான்ஸ நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க வாங்க. ஈசே, சந்தோஷ் சார் வந்திருக்காரு. வாங்க சார். குட் ஈவினிங். Good evening. உட்காருங்க சார். உட்காரதெல்லாம் இருக்கட்டும், நீங்க நல்லா படிச்சிட்டீங்களா? சார், ஆ. அதை ஏன் சார் கேக்குறீங்க? எல்லா புத்தகத்தையும் ஈஸ்வரி கரைச்சு குடிச்சிருக்கா. ரெடி தானே ஈஸ்வரி? ரெடி சார். இந்த கான்ஃபிடன்ஸ் தாங்க முக்கியம். சார், ஈசு ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை சார். ராத்திரி முழுக்க படிச்சுக்கிட்டு இருந்தா, இப்பவும் உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் சார் இருந்தா. சரி சார், நீங்க பரிச்சை வைங்க, நான் வெளியே இருக்கேன். பாசே பாசே, என்னடா என்ன? அம்மா சாருக்கு டீ கொடுத்தாங்க. அப்படியா? அம்மா போட்ட டீயா? குடு 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 குடு. சரி, நீ போ. சார், இது எங்க அம்மா போட்ட டீ. நான் போட்ட டீயை விட சூப்பரா இருக்கும். இந்தாங்க, பிடிங்க. ஆமா, உங்க 2 பேருக்கு? சார், இப்பதான் நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குடிச்சோம். என் அம்மா தான் டீ போட்டு கொண்டு வந்தாங்க. ஏலக்காய் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு அருமையா இருந்துச்சு. நான் என் கப்பு டீயும் கட 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 கடன்னு குடிச்சிட்டு பத்தாதுன்னு ஈஸ்வரிக்கு டீயும் டீயை வாங்கி குடிச்சேன். ஆனா அந்த டீ என்னன்னே தெரியல, தேனா இடிச்சுது. என்ன நீங்க மானத்தை வாங்காதீங்க. தெரியாம சொல்லிட்டு போச்சுக்காத. சார், நீங்க பரிச்சை ஆரம்பிங்க, நான் வெளியே இருக்கேன். சரி அழகு. ஐயோ, மடையும் எல்லாத்தையும் சார், சொல்லிடுறேன். நீங்க டீ குடிங்க. சார் சார் சார், என்ன ஆச்சு? சார், பாத்து பாத்து. சார், என்ன ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சு சார்? சந்தோஷ் சார், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, டீ சாப்பிடும் போது பொறையேறிடுச்சு. பொறையேறிடுச்சா? என்ன சார் இது? யாரோ உங்களை திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க இருங்க, ஒண்ணு இல்ல, சரியா போச்சு, சரியா போச்சு, அவ்வளவுதான். சரியா போச்சு. ஓகே ஓகே அழகு, இப்ப சரியாயிருச்சு. சரிங்க சார், நீங்க பரீட்சையை பாருங்க, நான் வெளியே இருக்கேன். சரி சரி, பரீட்சையில கலைக்கிறேன். பாத்துக்க. வாங்க.